வெல்கம் டு ஐஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெடிஓல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, இப்போ ஜெடி எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கான ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்து பார்க்க போறோம். ஓகேவா, ஆல்ரெடி 2024 இப்போ வந்து ஆன்சர் கீ தான். இது வந்து இப்போ ஜெடி எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதோட ஆன்சர் கீ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா அடுத்த ஜெடிஓக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஜெடிஓனாவே இதான் லெவல். ஓகேவா, ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா. பாருங்க, a perfect frame should satisfy relation of ஒரு ஃப்ரேம் பர்ஃபெக்டா இருந்தா அவரோட ரிலேஷன் என்னன்னா m = 2g - 3. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான், இதை மாற்ற முடியாது. m = 2g - 3. mங்கிறது மெம்பரு, jங்கிறது ஜாயிண்ட். ஓகேவா, மெம்பரு இது வந்து ஜாயிண்ட் பண்ணாதான். அது எப்படின்னா ஜாயிண்ட போட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்றப்ப ஈக்குவல் டு மெம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபைன்னு அர்த்தம், பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஆயிடும். புரியுதா? இது எப்படி இம்பர்ஃபெக்ட் அப்படின்னா மெம்பர் கம்மியா இருக்கு அதிகமா இருந்தா இம்பர்ஃபெக்ட் ஆயிரும், அதிகமா இருந்தா ரிடண்டன்ட் சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஸோ மெம்பர் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா இருக்கும். அதிகமா இருந்தா ரிடண்டன்ட், கம்மியா இருந்தா இம்பர்ஃபெக்ட். ஓகேவா, ஸோ ஈக்குவலா இருந்தா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எம்னா மெம்பர், ஜென ஜாயிண்ட். ஓகே, த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் அக்கர் கிராஸ் ஷாஃப்ட். சியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் எங்க இருக்கும்? எங்கன்னா ஷாஃப்ட்ல அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ் தான் மேக்ஸிமமா இருக்கும். சரி சார், அப்ப நியூட்ரலைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். புரியுதா? நியூட்ரலைஸ் எப்படி இருக்குன்னா ஷாஃப்ட்ல நியூட்ரலைஸ்ல ஜீரோவா இருக்கும். ஜீரோன்னு கேட்டா நியூட்ரல் ஆக்சிஸ், அதே கேட்டாங்க அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ். புரியுதா? மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா நியூட்டன் எம்எம். இது டேரக்ட் ஃபார்முலா தான். ஓகேவா, யூனிட் தான். நியூட்டன் பை எம் ஸ்கொயர் வராது, ஏன்னா இது ஃபோர்ஸ் பை ஏரியா, இது வராது. நியூட்டன் பை எம்எம் வராது, நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸ் பை யூனிட். ஓகேவா, ஸோ நியூட்டன். அடுத்து பெண்டிங் இஸ் கிளாசிஃபைடு அண்டர் தி பெண்டிங் என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்து இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ், மறைமுகமான ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க. ஓகேவா, டேரக்ட்ல வராது, அது இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஓகே, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் ஷாஃப்ட். இது டேரக்ட் ஃபார்முலா தான். இது வந்து என்னது டேரக்ட் ஃபார்முலா 5/32 d⁴. இதெல்லாம் நம்ம வந்து படிச்சோம். ஓகேவா, இது டேரக்ட் ஃபார்முலா. The point where the whole area of figure is assumed to be a concentrated is defined as. என்ன சொல்றாங்கன்னா அந்த பாயிண்ட்ல ஒரு ஹோல் ஏரியா ஆஃப் ஃபிகர் assumed to be a concentrated load ஆக்ட் ஆகுது அப்படின்னா எங்க ஆக்ட் ஆகும்? எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆக்ட் ஆகும்? சென்ட்ராய்டா, சென்ட்ரல் கிராவிட்டியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாயிண்ட்னா சென்ட்ராய்டு தான், மைய புள்ளி ஆகும், டோட்டலா ஆக்ட் ஆகும். ஓகேவா, சென்ட்ராய்டு கிடையாது, சென்ட்ராய்டு. The bending moment of free end of cantilever beam carrying a type of load is என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஓகேவா, கேன்டிலர் பீம்ல கேன்டிலர் பீம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, the bending moment எங்கறேன் at the free end, இந்த ஃப்ரீ எண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் கேட்குறாங்க. அப்போ என்னவா இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும், ஏன்னா இதுதான் ஃபிக்ஸ்டு, இது ஃப்ரீல. இது ஈஸியாக போடுறோம். வேல்யூ ஆஃப் பி கேட்குறான். இங்கே பாரு, இந்த பக்கம் என்ன போகுது? 60 + 10 70. இங்கே 20 போகுதுன்னா அப்போ ஈக்குவல் பண்ணா அப்படின்னா 50 தான். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெயின்னா உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயின்னா சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸ்ட்ரெயின்னா என்னது? சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த் தான், அது பிரச்சனையே இல்லை. சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் ஒரிஜினல் என்னது? ஸ்ட்ரெயின். ஆனால் கம்ப்ரஸிங் கேட்குறாங்க. கம்ப்ரஸிங் என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் கம்ப்ரஸ் பண்றாங்க. ஓகேவா, கேட்கறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். அப்போ என்ன ஆகும்? அளவு சுருங்குது. அப்போ லென்த் என்ன ஆகும்? சேஞ்ச் இன் லென்த் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். டிக்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், இதுதான் ஆன்சர். சப்போஸ் அவங்க வந்து டென்ஷன் செய்கிறதுனா இது வரும். ஓகேவா, ஸோ கம்ப்ரஷன் டிக்ரீஸ் தான் ஆகும், டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் கொடுத்துறாங்க. டெப்த் d ஆம், பிரெத் b. ஓகேவா, and any load is to have throughout the compressive stress act ஆகுது. The eccentricity of load along the depth or along the axis breadth should not exceed. என்ன சொல்றோம்னா eccentricity E என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ E என்ன இருக்கணும்? எவ்வளோ போகக்கூடாது? நாட் எக்ஸிஸ்ட் த 1/6 of the depth or breadth. அது depth by 6 or
D/6 அதே மாதிரி சொன்னா என்ன சொல்றேன் ஓகேவா? எசன்சிட்டி வந்து என்னன்னா 1/6 டெப்தா இருக்கும் ஓகேவா? இங்க லிமிட் பிரெத் எடுத்து கொடுத்துறாங்க. அவன் டென்ஷன் ஈக்குவல் டு D/6 ஓகேவா? அதே தான் டென்ஷன் இருக்கணும்னா ஈக்குவல் டு D/6 சொல்லல. இப்ப அதே தான் இங்க ரெண்டு கேள்வியும் ஒண்ணுதான், அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே. அடுத்து ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ரவுண்ட் ஸ்டீல் ஆஃப் தி diameter 1.5 இஸ் என்ன சார் வரும்? ஏரியா இப்போ ரவுண்ட் ஸ்டீல் என்ன வரும்? ஃபார்முலா வச்சு போட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ரவுண்ட் ஸ்டீல் πr² வச்சு நீங்க போட்டு போகலாம். ஏரியா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது போட்டு தான் போகணும் ஓகேவா? கேட்குறது ஏரியா கேட்குறாங்க. ஏரியா வச்சு நீங்க போட்டலாம். πr² π இன்ட்டு 1.5/2 போட்டு சால்வ் பண்ணி பாருங்க ஆன்சர் வரும் ஓகேவா? சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1.767 அண்ட் 0.25 வரும் ஓகேவா? மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் சூட்டபிள் ஃபார் அது நீங்க படிச்சிருக்கணும். மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் MDM மெத்தட் சொல்லுவாங்க. இது செட் ஆகும் ரிஜிட்டுக்கா, ஸ்பேஸுக்கா, ட்ரெஸ்க்கா, ரெண்டு பிஞ்சா இன்ட்ரெஸ்ட்டுக்கானா ரிஜிட் ஃப்ரேம் தான் ஆகும் செட் ஆகும் ஓகேவா? ஸ்பேஸ் ஃப்ரேம் 3D அதெல்லாம் வராது, ட்ரெஸ்ஸுக்கும் வராது, ட்ரெஸ்ஸுக்கு வரவே வராது. ஸோ ரிஜிட் ஃப்ரேம் தான் ஆன்சர். The carryover factor different ratio of x fixed for far end okay y at rotating near end and x and y என்ன சொல்றாங்க? carryover factor கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ratio of the x at the fixed end and y rotating end. அப்ப x and y என்ன சொல்றோம்னா carryover moment கீழ வந்து applied moment. இதுதான் carryover moment divided by applied moment என்னது? carryover factor நம்ம சொல்லுவோம். கேக்குறது carryover factor definition கேக்குறாங்க ஓகேவா? carryover factor divided by applied moment. Morse theorem 2 is used to determine இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஓகேவா? ஸோ இதான் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணோம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சர்வே அண்ட் டிராஃப்ட் நம்மளோட கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா? அதே மாதிரி JDO AE அதெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணிங்க சர்வே டிராஃப்ட்கான கிளாஸ் டெஸ்ட் மட்டும் வாங்கிக்கலாம். ப்ளஸ் JDOக்கு நீங்கள் கிளாஸ் வரணும் நீங்கள் இப்போ சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா? தேங்க்யூ.